வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் நோட் ஏ அண்டு ஹெச். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இதான் நோடு ஏ, இதான் நோடு ஹெச். ஸோ இந்த நோடு ஏலேருந்து இந்த நோடு ஹெச்சுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் த ஃபாலோவிங் ஃபிகர் பை அப்ளைங் பெல்மேன்ஃபோர்ட் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதமை பயன்படுத்தி சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஸோ ஸ்டெப் 1, நோட் ஏ இஸ் இனிஷியலைஸ்டு சோர்ஸ் நோட். நம்ம ஏலேருந்து ஹெச் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்டார்டிங் ஏ நோடை நம்ம எடுத்துப்போம். இதுதான் வந்து இனிஷியலைஸ்ட் ஸ்டார்டிங் நோடு. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து எதுன்னு சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதோடைய அட்ஜசன்ட் பார்க்கணும். பக்கத்து நோடு எதுன்னு பார்க்கணும். பக்கத்தில் ஏக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, இங்கே டயக்ராமில் பாருங்கள். இந்த ஏக்கு பக்கத்தில் இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ இதை மட்டும் எழுதிட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம எந்த ஒரு ஆரோஸில் எழுதாமல் அப்படியே வச்சிடணும். ஸோ இதுக்கு மட்டும் இந்த ஆரோ போட்டு வெயிட் போட்டு எழுதிடணும். ஓகேங்களா? அப்போது பியும் சியும் தான் ஏக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ மற்ற எல்லாத்தையும் நம்ம அப்படியே நார்மலாக நோடை மட்டும் எழுதினா போதும். அதோட வெயிட்டில் எழுத தேவையில்லை, டைரக்ஷனாக எழுத தேவையில்லை. ஸ்டெப் 2, இப்போ இதில் எது சின்ன வேல்யூ பார்க்கணும். ஏபியா இல்லை ஏடியா? ஏடி தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1. அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஏடி இஸ் ஷார்ட்டர் தேன் ஏபி. ஸோ ரூட் இஸ் ஏடி இஸ் சூஸ்னு. அப்போ நம்ம ஏடி தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போது எதை சூஸ் பண்ணோம்? ஏடியை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இங்கேருந்து இந்த ஏடியை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏன் சூஸ் பண்ணோம்? ஏன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போது இங்கே இதை சூஸ் பண்ணல, அப்போ இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, அந்த ஏரோவை. முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, டிக்கு அட்ஜசன்ட் எதுன்னு பார்க்கணும். டிக்கு அட்ஜசன்ட் எது? டயக்ராமில் பாருங்கள் கொஞ்சம். இங்கே டி இருக்குது, டிக்கு அட்ஜசன்ட் என்ன இருக்குது? சி இருக்குது, இ இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது. இப்போது நம்ம வந்து பல விதத்தில் பார்க்கணும். அதாவது இங்கே ஏலேருந்து பார்க்கணும். ஏலேருந்து சிக்கு என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள். 1 + 3 4. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏசி வந்து 4. நெக்ஸ்ட்டு ஏலேருந்து இப்போது ஈக்கு பாருங்கள், 1 + 1 2. அப்போது நம்ம டீனுடைய அட்ஜசன்ட்டு சிக்கும் ஈக்கும் பார்க்குறோம். ஸோ இப்படி பார்க்கும்போது ஏலேருந்து சிக்கு பார்க்கும்போது 4 வருது, ஏலேருந்து ஈக்கு பார்க்கும்போது 2 வருது. 1 + 1 2. இதில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ? 2 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போது டிஸ்டன்ஸ் ஏஇ தான் வந்து ஸ்மாலர். அப்போ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போது இந்த டிஸ்டன்ஸை தான் சூஸ் பண்ணணும். இந்த சி லிங்க்கை க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ நமக்கு இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணியாச்சு, இந்த டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணியாச்சு, இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் நம்ம எங்கே போகணும்? இப்போ அடுத்தது ஈயோடைய அட்ஜசன்ட் பார்க்கணும். ஈக்கு இருக்கிறது ஒரே அட்ஜசன்ட் தான் டயக்ராமில், ஹெச் மட்டும்தான். ஸோ நம்ம ஹெச்சை பார்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ 1 + 1 + 2 4. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் பாத், ஷார்ட்டஸ்ட் பாத், ஏடிஇஹெச். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பெல்மேன்ஃபோர்ட் அல்காரிதமை பயன்படுத்தும். ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்? எது சோர்ஸ் நோடுன்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்து நோடு என்னென்ன இருக்குன்னு சூஸ் பண்ணணும். அது எது ஸ்மாலஸ்ட்டோ அந்த பார்த்து சூஸ் பண்ணிக்கணும், மற்றதை ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் டீலேருந்து பார்க்கணும். டீலேருந்து அட்ஜசன்ட் பக்கத்து நோடு சியும் இயும், அதுதான் கனெக்ட் ஆகிருக்கு. அதில் எது ஸ்மாலஸ்ட்டுன்னு பார்க்கணும். ஏலேருந்து பார்க்கணும், டீலேருந்து பார்க்கக்கூடாது, ஏலேருந்து கணக்கு பார்க்கணும். ஸோ ஏலேருந்து சி எவ்வளோ இருக்குது? 4. ஏலேருந்து இ எவ்வளோ இருக்குது? 2. ஸோ இது எது ஷார்ட்டஸ்ட்டு? ஏஇ பார்த்து தான் ஷார்ட்டஸ்ட். அப்போது அந்த சி பார்த்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏடிஇயை சூஸ் பண்ணணும். ஃபைனலாக ஈக்கு என்ன அட்ஜசன்ட்னு பார்க்கணும். ஹெச் தான். ஸோ அதனால் நம்ம ஏடிஇஹெச்னு ஃபினிஷ் பண்ணிடணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.